Hi friends, welcome to Kbartsandcreations. இன்னைக்கு நம்ம சேனல்ல நம்ம கத்துக்கிட்ட செயின் ஸ்டிட்ச் வச்சு எப்படி ஒரு ஷேப்ல எப்படி அதை கொண்டு வருதுன்னு சொல்லிட்டு நம்ம பார்க்கலாம். நம்ம பர்ஃபெக்ட்டா ஷேப்ல எல்லாம் எப்படி டர்ன் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு இந்த வீடியோல நம்ம பார்க்க போறோம். இந்த வீடியோவோட டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல நான் என்னோட இன்ஸ்டாகிராம் லிங்க் கொடுக்குறேன். நீங்க பண்ற பிக்சர்ஸை எனக்கு இன்ஸ்டாகிராம் லிங்க்ல சென்ட் பண்ணுங்க. இன்ஸ்டாகிராமை ஃபாலோ பண்ணிக்கோங்க. அப்போ தான் நீங்கள் சென்ட் பண்ணுற பிக்சர்ஸில் உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தாலும் சரி, உங்களுக்கு ஏதாச்சும் அதில் மிஸ்டேக்ஸ் இருந்தாலும் நான் உங்களுக்கு சொல்கிறேன். அதுக்கு தான் அந்த இன்ஸ்டாகிராம் லிங்க்கு. இப்போ வாங்க நம்ம எப்படி ஒரு ஷேப்பில் இந்த செயின் ஸ்டிச்சை கொண்டு வரலாம்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க. கொண்டு வருதுன்னா ஃபஸ்ட்டு நான் இந்த இடத்துல ஒரு ட்ரையாங்கிள் போட்டுக்கிறேன். எந்த மாதிரி ஷேப்பில் வேணாலும் நம்ம பண்ணலாம். நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு கொஞ்சம் போட்டு சொல்லி காட்டுறேன். உங்களுக்கு இந்த மாதிரி ஒன்று போட்டுட்டு எந்த ஷேப்பில் வேணாலும் போடலாம். நான் இப்போ உங்களுக்கு ஜரியில் சொல்லி கொடுக்குறேன். இந்த மாதிரி எண்டில் நாட் போட்டுக்கோங்க. இப்போ நம்ம ஃப்ரேமு கீழே த்ரெண்டை கொண்டு போயிடலாம். இப்போ நான் இந்த கார்னர்லேருந்து ஸ்டார்ட் பண்ணுறேன். பாருங்கள், நமக்கு இந்த ஷார்ப்னஸ் வரணும். எப்பவும் போல் ஒரு செயின் எடுத்துகிட்டு அந்த ஷார்ப்காக ஒரு பேக்கில் ஒரு நாட் போட்டுக்கணும். அதாவது பேக்கில் ஒரு செயின் ஸ்டிச்சு. அவ்வளோதான். குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் போடுங்க. இதே மாதிரி போட்டுட்டே வாங்க. இப்படி போட்டுட்டு இந்த கார்னரில் வரும்போது இப்படியே செயின் ஸ்டிச் கண்டினியூ பண்ணக்கூடாது. இந்த எட்ஜில் இந்த கார்னரில் ஒரு குட்டியாக ஒரு செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இது குட்டி லாக் அப்படி சொல்லுவோம். நம்ம சின்னதாக ஒரு செயின் ஸ்டிச் எக்ஸ்ட்ரா போட்டுட்டு இப்படி டர்ன் பண்ணும்போது நமக்கு அந்த ஷார்ப்னஸ் கரெக்டாக வரும். அதுக்கு தான் அந்த இடத்துல நம்ம செயின் ஸ்டிச் போடுறது. அவ்வளோதான். பாருங்கள், நமக்கு அந்த ஷார்ப் கிடைக்கும் அந்த இடத்துல. இந்த மாதிரி செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. போட்டுட்டு இந்த கார்னரில் வரும்போதும் நம்ம இந்த மாதிரி எக்ஸ்ட்ரா அதாவது ஒரு குட்டி லாக் இங்கே போடணும். இந்த மாதிரி குட்டி லாக் போட்டு டர்ன் பண்ணும்போது நமக்கு அந்த ஷார்ப்னஸ் கரெக்டாக வரும். அதுக்கு தான் மறுபடியும் அதே மாதிரி குட்டி குட்டியாக செயின் ஸ்டிச் போட்டுக்கோங்க. இந்த மாதிரி நீங்கள் எல்லா ஷேப்லேயுமே ட்ரை பண்ணி பாருங்கள். அப்போ தான் உங்களுக்கு நம்ம டிசைன்ஸில் இந்த செயின் ஸ்டிச்சை யூஸ் பண்ணும்போது உங்களுக்கு பர்ஃபெக்டான ஷேப்பில் கிடைக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி நம்ம ப்ராக்டிஸ் பண்ணணும். நிறைய டிசைன்ஸ் போட்டு ப்ராக்டிஸ் பண்ணி பாருங்கள். முடிக்கும் போதும் அதே மாதிரி தான் அந்த எட்ஜில் கொண்டு என் நாட் போட்டு முடிச்சுக்கலாம். அவ்வளோதான். பாருங்கள், நமக்கு பர்ஃபெக்டான ஷார்ப்னஸ் கிடைச்சிருக்கு. இந்த மாதிரி எல்லா எட்ஜும் கரெக்டாக வரணும். ரவுண்ட் ஷேப்னால் ரவுண்ட் ஷேப் போட்டுட்டு அழகாக அந்த ரவுண்ட் ஷேப்க்கு ஏற்ற மாதிரி செயின் ஸ்டிச் போட கற்றுக்கோங்க. மறுபடியும் நான் இன்னொரு டிசைன் போட்டுட்டு உங்களுக்கு நான் அதில் செஞ்சு காட்டுறேன். பாருங்கள், இப்போது நான் ஒரு சர்க்கிள் போட்டிருக்கேன். இப்போ இந்த சர்க்கிளில் நம்ம எப்படி செயின் ஸ்டிச் போடலான்னு சொல்லிட்டு பார்க்கலாம். வாங்க. நம்ம அந்த ஷேப் எந்த ஒரு ஷேப் போட்டாலுமே அந்த ஷேப்க்கு ஏற்ற மாதிரியே நம்ம நீடில் கொண்டுட்டு போகணும். நம்ம இந்த மாதிரி ஷேப்லாம் ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு எந்த பக்கம் நீடில் ரொட்டேட் பண்ணணும் அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்கு ஒரு ஐடியா கிடைக்கும். அதுக்கு தான் இந்த மாதிரி ஷேப்ஸ்லாம் நான் ட்ரை பண்ண சொல்கிறேன். பிகினர்ஸாக இருக்கும் போது நிறைய ப்ராக்டிஸ் பண்ணுங்கள். நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ண தான் உங்களுக்கு நல்லா ஈஸியாக வரும். உங்களுக்கு இன்ட்ரெஸ்ட்டும் வரும். நிறைய ப்ராக்டிஸ் பண்ணும்போது ஒரு முறை செஞ்சுட்டு உங்களுக்கு வரலைன்னு சொல்லிட்டு நினைக்காதீங்க. நிறைய ஷேப் போட்டு பாருங்கள். எப்போவுமே நிறைய லைன்ஸு, ட்ரையாங்கிள், ஸ்கொயரு ஒரு டிசைன் போட்டுட்டு ட்ரை பண்ணி பாருங்கள். லெட்டர்ஸ்லாம் கூட நீங்கள் போட்டுட்டு அதில் போட்டு பார்க்கலாம். இல்லைன்னா உங்கள் நேம் எழுதிட்டு அந்த நேமில் நீங்கள் செயின் ஸ்டிச் போட்டு பாருங்கள். உங்களுக்கே ஒரு இன்ட்ரெஸ்ட் வரும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது நமக்கு
ஆரி ஒர்க் மேலே ரொம்பவே இன்ட்ரெஸ்ட் அதிகமாகும். நம்ம ப்ராக்டிஸ் பண்ணுறத வச்சு தான் நமக்கு ஃபினிஷிங்கும் நல்லா வரும். அதுக்கு தான் பாருங்கள். இப்போ அந்த சர்க்கிளும் வந்து முடிச்சிட்டேன். பாருங்கள், நம்ம ஃபினிஷ் பண்ணிட்டோம். நீங்கள் எந்த ஒரு டிசைன் எடுத்தாலுமே நீங்கள் பண்ணுற அளவுக்கு இந்த ஸ்டிச்சை வந்து நீங்கள் ப்ராக்டிஸ் பண்ணிட்டீங்கன்னா உங்களால் எல்லா ஸ்டிச்சஸும் வந்து ஈஸியாக வந்து கற்றுக்க முடியும். நல்லா இந்த ஸ்டிச்சஸ் வந்து ப்ராக்டிஸ் பண்ணுங்கள் விடாமல். இந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து போட்டு பாருங்கள். ஃப்ளவர் போட்டு பாருங்கள், உங்கள் நேம்ஸ் எழுதுங்க. அந்த மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து போட்டு பாருங்கள். இப்போ நான் உங்களுக்கு எக்ஸாம்பிளுக்கு சொல்கிறேன் பாருங்கள். நான் ஒரு பேப்பரில் போட்டு காட்டுறேன். இப்போ இந்த மாதிரி ஒரு ரவுண்ட் போடுறேன்னா இந்த ஷேப்பில் வந்து இப்படி இந்த மாதிரி ரவுண்ட் வந்து போட்டு ஃபுல்லாக கண்டினியூ பண்ணி பாருங்கள். ஸ்டிச்சஸை வந்து ஜரி த்ரெட்லேயும் பண்ணணும், சில்க் த்ரெட்லேயும் பண்ணி பாருங்கள். அதே மாதிரி நிறைய ஷேப் வந்து போட்டு பாருங்கள். இந்த மாதிரி செஞ்சு பாருங்கள். இப்போ ஒரு ட்ரையாங்கல்னால் அதுக்கு அடுத்து மறுபடியும் இன்னொரு லேயர் வந்து ட்ரையாங்கல் மறுபடியும் போட்டு பாருங்கள். இதே மாதிரி நிறைய டிசைன்ஸ் வந்து போட்டு பாருங்கள் நீங்கள். அப்போ தான் வந்து நம்ம ப்ராக்டிஸ் பண்ணும்போது எந்த ஷேப் போட்டாலும் வந்து பண்ணுறதுக்கு ஈஸியாக வரும் உங்களுக்கு. இதே மாதிரி நிறைய செஞ்சு பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். உங்களுக்கு ஏதாச்சும் டவுட்ஸ் இருந்தால் மறக்காமல் கமெண்ட்டில் சொல்லுங்கள். நீங்கள் இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு பக்கத்துலேயே ஒரு பெல் ஐகானை கிளிக் பண்ணி ஆல் பட்டன் ப்ரெஸ் பண்ணிங்கன்னா நம்ம போடுற வீடியோஸ் உங்களுக்கு எல்லாமே நோட்டிஃபிகேஷனில் வரும். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.